நான் செய்யாத வேலையே கிடையாது. வீட்டு வேலை செஞ்சுருக்கேன், கட்டடத்து வேலை செஞ்சுருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் நான் இதுக்கு வந்திருக்கேன். இதில் இல்லைன்னா வேறு எந்த வேலைனாலும் செஞ்சு பொழைச்சிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையை நான் வச்சுருக்கேன். புத்தூர் கட்டுக்கு முன்னாடி ஒயின் ஷாப் ஒன்று இருந்துச்சு. நான் அந்த மெயின் சிக்னலில் குழந்த தட்டு ஒரு மூட்டை இதை வச்சுக்கிட்டு அந்த நிற்கும்போது பிச்சை எடுத்துட்டு நல்லவங்க யாரோ அவங்க நாட்டை ஆள்றாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஆனால் நம்ம வேலை இல்லாத நேரத்தில் இங்கே மீட்டிங் வாங்கம்மா அப்படின்னா நம்ம போய் அந்த கூட்டத்தில் உட்காந்தா ஒரு 100 ரூபா கிடைக்குமே. சாப்பிட போனோன்னா ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு பீஸ் போட்டு குழம்பு கேட்கும். அவர் கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு அண்ணன் என்ன ஒரு பீஸ் போடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டிருக்கேன். எப்பயா எல்லாருக்கும் போடணும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ஏன்டா கேட்டோன்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி ரவிக்குமார் சார் படத்தில் போயிட்டு யாராவது சம்பளத்தை ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுநாள் வேலையே இல்லை. வீட்டில் உலைய வச்சுட்டு வந்து சார் படம் ஒர்க் பண்ணிவிட்டு சாயந்தரம் போய் அரிசி வாங்கிட்டு போகலாங்கிற நம்பிக்கையில் வரலாம் ரவிக்குமார் சார். 2 கண்ணு இல்லைன்னா கோடி ரூபா கொடுத்தா கிடைக்குமா? 2 கை, 2 கிட்னி, ஒரு இதயம், மூளை, இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறது விலைமதிக்க முடியாத சொத்து. அப்போ உலகத்தில் நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். ஒவ்வொரு மயில்சாமி என்ன சொல்லுவார், குடிச்சா குழந்தையா மாறணும், குடி கொலகாரனா மாறக்கூடாது. அந்த வாக்கியம் எனக்கு பிடிச்சிருக்கு. நம்பர் 9 கோத்தாரி நகரு கவிதா வைன்ஸ் நியர். நீ இப்ப நகரு வந்துட்டான் பெருசா. ஏம்மா முதல்ல டிரைவரை மாத்துங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். இந்த பூமியில இருக்கிற வரைக்கும் 1 வயசுலேருந்து 100 வயசு தான் ஒரு மனுஷனுக்கு கணக்கு கடவுள் கொடுத்துருக்குது. அதுக்குள்ள நம்ம சாதனை ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த சாதனை பண்ணிட்டு போகணும். வந்தோம் வாழ்ந்தோம் போகணும்னு போகக்கூடாது. வணக்கம் அக்கா. வணக்கம் தம்பி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ஐயா. அக்கா, இந்த சினிமா வாய்ப்புகள் இல்லாத காலத்தில் என்னக்கா பண்ணுவீங்க? என்ன வேலைக்கு போவீங்க? ரொம்ப கஷ்டம் ஐயா. நான் பட்டதெல்லாம் பாதி சொல்ல முடியும், பாதி சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல மீட்டிங் இருக்குது வாங்கன்னு கூப்பிடுவாங்க கட்சிக்காரங்க, டிஎம்கே கட்சி, இது ஏடிஎம்கே கட்சி. நாங்கள் வந்து இது கூப்பிட்டா அந்த மீட்டிங்கில் போய் உட்காந்தா ஒரு 100 ரூபா கிடைக்குமே, சினிமா அன்றைக்கி ஷூட்டிங்கில், அதுக்கெல்லாம் நான் போயிருக்கேன். எல்லோரும் சொல்லுவாங்க, நீ ஓட்டு போடுறது எதுக்கோ ஒன்றுக்கு போடுறோம், ஆனால் நமக்கு பொழப்பு கிடைக்குதுன்னு எல்லாருக்கும் போகிறோம். நல்லவங்க யாரோ அவங்க நாட்டை ஆள்றாங்க, அவங்களுக்கு நம்ம ஒரு ஓட்டு தான் போட முடியும். ஆனால் நம்ம வேலை இல்லாத நேரத்தில் இங்கே மீட்டிங் வாங்கம்மா அப்படின்னா நம்ம போய் அந்த கூட்டத்தில் உட்காந்தா ஒரு 100 ரூபா கிடைக்குமே அப்படின்னு அதெல்லாம் போயிருக்கேன். சில வேலைகள் செஞ்சுருக்கேன். நான் செய்யாத வேலையே கிடையாது. வீட்டு வேலை செஞ்சுருக்கேன், கட்டடத்து வேலை செஞ்சுருக்கேன், எல்லா வேலையும் செஞ்சுட்டு தான் நான் இதுக்கு வந்திருக்கேன். இன்னமும் இதில் இல்லைன்னா வேறு எந்த வேலைனாலும் செஞ்சு பொழைச்சிக்கலாங்கிற ஒரு நம்பிக்கையை நான் வச்சுருக்கேன். ஏன்னா சினிமா வந்து நம்ம கிடைச்சாதான் போச்சு, கிடைக்கலைன்னா அதையே நம்பி நம்ம அழிஞ்சு போகக்கூடாது இல்லையா? ரொம்ப பேர் என் கண்ணு முன்னாலே அழிஞ்சிருக்காங்க, நான் பார்த்துருக்கேன். அதனால் நம்ம வந்து நம்ம வழியில் போய்கிட்டே இருக்கணும். ஒரு கூட்டத்தில் வர்றதுக்கு வேலை சொல்லுவாங்க, எங்கே லொக்கேஷன் கேட்பேன், விஜிபிம்பாங்க. எனக்கு வீடு திருவள்ளூர், எத்தனை மணிக்கு அங்கே இருக்கணும்னு கேட்பேன், 7 மணிக்கு அங்கே இருக்கணும்பாங்க. நான் திருவள்ளூர்லேருந்து எப்படி போகிறது? சரி, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு இல்லை 3 மணிக்கு எந்திரிச்சு அதுக்கப்புறம் ஒரு தண்ணியை வச்சு குளிச்சுட்டு பாத்ரூம் போய் இதெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு ஆட்டோ கிட்ட சேராட்டோ அது இதுன்னு பிடிச்சி ஒவ்வொரு ஏரியாவாக பூந்தமல்லி, போரூர், வடபழனி இப்படி வந்து அந்த கரெக்டாக அந்த 7 மணிக்கு அந்த காட்சியில் இங்கே இருக்கும். ஏன்னா அவங்க சொன்ன டயத்துக்கு போனால் தான் நமக்கு வேலை. கண்டிப்பாக சினிமாங்கிறது மற்ற எந்த வேலையில் போனாலும் கொஞ்சம் அரை மணி நேரம் லேட்டாக போனால் கூட ஏற்றுக்குவாங்க. நிறைய நடிகர்கள் வந்து உங்களை மாதிரி இருக்கிறது இல்லையாக்கா? இப்போ போகிறவங்க எல்லாரும் டைமுக்கு போகிறது இல்லை, ஏன் குளிக்காமல் கூட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, நம்ம இந்த தொழிலுங்கிறது அவங்களுக்கு சொல்கிறத விட நம்ம இந்த தொழிலில் கரெக்டாக இருந்தால் தான். அந்த 7 மணிங்கும்போது நம்ம 7 மணிக்கு அங்கே இருந்தால் தான். இப்போது 7 மணிக்கு பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு எனக்கும் சீன் இருக்கும். அவங்க 6:30க்கெல்லாம் வந்திருப்பாங்க. நான் 7:30க்கு போனால் என்ன பண்ணுவாங்க, நம்ம அந்த சீனை நடிக்க முடியாது. ஒவ்வொருத்தன் வரட்டும்னு வெயிட் பண்ணுவாங்க, ஒவ்வொருத்தங்க அந்த சீனை நான் எடுத்தே ஆகணும், வேற ஆளை மாற்றி போட்டு எடுப்பாங்க. அப்போ நமக்கு தான் பாதிப்பு. கண்டிப்பாக நமக்கு தான் பாதிப்பு. அதனால் நம்ம அந்த சொன்ன டயத்துக்கு கரெக்டாக போகிறது தான் சினிமாவுக்கு நல்லது. மற்ற வேலைக்கு எதுக்கு வேணாலும் லேட்டாக போகலாம், போகலைனாலும் இருந்துடலாம். சினிமாங்களைங்கும் போது நம்ம அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்படியெல்லாம் நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கேன், இன்றைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன்.
சில நடிகர்கள் இருக்காங்கல்லக்கா, அவங்க நல்லா சம்பாதிக்கிற கட்டத்துல பாத்தீங்கன்னா நல்ல ஆடம்பரமா செலவு பண்ணிட்டு பார்ட்டி கிளப் இந்த மாதிரி செலவு பண்ணிட்டு கடைசி காலம்னு வரும்போது அவங்கள்ட்ட பணம் இருக்காது. அந்த மாதிரி நேரத்துல என் கூட நடிச்ச சக நடிகர்கள் வந்து எனக்கு வந்து உதவி பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி குறை சொல்றாங்களே, அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என் மனசுக்கு அது தோணலை. எப்படின்னா, கஷ்டப்படுறவங்க ஒரு பக்கம் கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கஷ்டப்பட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, அதை சில பேர் சேமிக்கிறாங்க. சில பேர் ஆடம்பரமாக ஹோட்டலுக்கு போகிறது, அப்படி இப்படி செலவு பண்ணுறது, இது பண்ணுறது, அவங்களுக்குன்னு ஒரு சேமிப்பு எடுத்து வைக்கிறது இல்லை. இப்படியே பண்ணிவிட்டு நம்ம உடம்புல வயசும் ஆயிரும், ரத்தமும் சுண்டி போயிடும், இல்லைன்னா ஏதாவது ஒரு நோய் வந்துடும். அப்போ நம்ம யோசிப்போம். அதனால் அது தப்பு. மற்றவங்ககிட்ட இருக்குது இல்லைங்கிறது, அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சேர்த்து வச்சு நாளைக்கு வேணுங்கிறத நினச்சி அவங்க சேர்த்து வச்சுட்டு பணக்காரங்களாக இருக்காங்க. நம்ம இன்னைக்கு வந்தால் நாளைக்கு செலவு பண்ணிவிட்டு இப்படி போயிட்டு செலவு பண்ணிவிட்டு கடைசியாக எனக்கு உடம்பு சரியில்லை, அவங்க சரியில்லை, அவங்க செய்யலை, என் கூட நடித்தவங்களாம் செய்யலைன்னு சொல்கிறது எனக்கு மனசு ஏற்றுக்கலை. அவங்களா இப்போ நான் உங்களோட கஷ்டத்தை சொல்கிறேன், ஐயா தம்பி எனக்கு கஷ்டமாக இருக்கு ஐயா அப்படின்னா, நீங்கள் மனசு வச்சா எனக்கு ஒரு 10,000 கொடுத்து உதவலாம், ஒரு 5,000 கொடுத்து உதவலாம். இல்லை மனசு வைக்கலைன்னா நான் அதிகாரம் பண்ணி உங்களை கேட்க முடியாது. இறக்கப்பட்டால் தான் உதவி, இல்லைன்னு இல்லை. ஆனால் கட்டாயப்படுத்தி யாரையும் கேட்கக்கூடாது. அக்கா, நீங்க நிறைய பெரிய நடிகர்களோட நடிச்சிருக்கீங்களே, அந்த ஒவ்வொருத்தர் கூட நடித்த அந்த தனித்தனி அனுபவங்களை பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? நான் ரஜினி சார் கூட நிறைய படங்கள் போயிருக்கேன். முத்து, பாட்ஷா, அதிலெல்லாம் ஜூனியர் ஆர்ட்ஸாக போயிருக்கேன். அப்படி போயிருக்கும்போது அவரை பற்றி சில பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். எப்படின்னா, அவர் ஆரம்பத்தில் வரும்போது கம்பெனி ஆர்டிஸ்டாக வரும்போது என்ன பண்ணுவாராம், யார்கிட்டையுமே பேச மாட்டாராம். பேசாமல் இருக்கும்போது பிரேக் விட்டோன்னு சாப்பிட போயிருக்கிறாரு. சாப்பிட போனோன்னா ப்ரொடக்ஷனில் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரே ஒரு பீஸ் போட்டு குழம்பு ஊற்றிருக்காங்க. அப்போ இவருக்கு கறி குழம்புனா ரொம்ப பிடிக்குமா. அவர் கேட்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டு, அண்ணே இன்னும் ஒரு பீஸ் போடுங்க அண்ணே அப்படின்னு சொல்லி மெதுவாக கேட்டிருக்காரு. யோ போயா எல்லாருக்கும் போடணும்ல அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன உடனே ஏன்டா கேட்டோன்னு ஆயிடுச்சான். அவர் வாட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு அப்புறம் அப்படியே போய் உட்காந்துட்டாங்க. பக்கத்தில் ஒரு யூனிட்டுக்காரர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவனே ஒரு பீடி கிடைக்குமான்னு கேட்டிருக்கிறாரு. இவரும் எதாவது திட்டிடுவாரோன்னு சொல்லிட்டு இவர் ஒன்றும் சொல்லலாம், இந்தாகப்பா பீடின்னு கொடுத்துருக்குறாரு. வாங்கி குடிச்சிட்டு போயிட்டார். போன பிறகு பல நாட்கள் ஓடிடுச்சு, பல வருடங்கள் ஓடிடுச்சு. நாளுக்கு நாள் ஸ்டார் ஆகிட்டார். ஸ்டார் ஆனவொன்னே ஒரு லொக்கேஷனில் ஷூட்டிங். அப்போ ப்ரொடக்ஷன் சீப்பு போய், சார் உங்களுக்கு என்ன நான்வெஜ்ஜில் என்னென்ன வேணும், என்னென்ன டிஃபன் சாப்பாடு வேணும் அப்படின்னு கேட்கும்போது இவர் சொல்லியிருக்காரு, நான்வெஜ்ஜில் என்னென்ன இருக்கோ அத்தனையும் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்ட்டுருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டாச்சு. சாப்பாடெல்லாம் எந்த ரூமில் எடுத்து வைங்க அப்படின்ட்டுருக்காரு. அந்த ஆள் இருக்கார்ல, அவர்கிட்ட கொடுத்து எனக்கு வர சொல்லுங்க அப்படின்ட்டுருக்காரு. ஏன்னா இவர் குழம்பு ஊற்றினார்ல, அன்றைக்கி அடையாளம் தெரிஞ்சு வச்சுருக்கிறாரு. அவர்கிட்ட கொடுத்து எனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்லுங்க அப்படின்னு. சரின்னு சொல்லி எல்லாம் சீப் என்னொன்றுக்கு அவரை கூட்டி கொண்டு எல்லாம் சாப்பாடு ஃபுல்லாக எடுத்து வச்சு இலையெல்லாம் போட்டு எடுத்து, சார் சாப்பிடுங்க சார் அப்படின்ட்டுருக்காரு. நான் எல்லாம் எடுத்து வைங்க நான் இலையில அப்படின்ட்டுருக்காரு. எல்லாத்தையுமே இலையில என்னென்ன நான்வெஜ் இருக்கோ எடுத்து வச்சுட்டாங்க. அண்ணே உட்காருங்க அண்ணே அப்படின்னு. சார் நான் உங்களுக்கு தான் பரிமாற வந்திருக்கேன், நான் ப்ரொடக்ஷனில் வேலை செய்கிறேன், நான் உங்களுக்கு பரிமாற மட்டும்தான் எனக்கு வேலை, சாப்பிட்ற வேலை இல்லை, நீங்கள் தயவு செஞ்சு உட்காந்து சாப்பிடணும், நீங்கள் தானே இதை இலையில உட்காந்து சாப்பிடணும்னு சார் சொல்லியிருக்கு. ரொம்ப நேரம் வாதாடினோன்னா அவர் அழுதுட்டாராம். இல்லை சார் எதுக்காக நீங்கள் என்னை உட்காந்து சாப்பிட சொல்கிறீங்க அப்படின்னா, அப்போ நடந்தது சொல்கிறாராம். நான் ஒரு சாதாரண ஆர்டிஸ்டாக வரும்போது என்னை சாதாரணமாக நீ நினச்சது தப்பு. நாளைக்கு மனுஷன் இன்றைக்கி நடந்து வருவான், நாளைக்கு பிளேனில் வருவான், எப்படி வேணாலும் வருவான், நீ அப்படி நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி சொன்னது தப்பு, பேசுனது தப்பு. யாரையுமே மனிதர்களை அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. திங்கிற பொருள் தானே, யார் கேட்டால் என்ன, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்தா நம்ம என்ன சொத்து குறைஞ்சி போகுது, இனிமேல் யாருக்கும் அந்த மாதிரி செய்யாதீங்கண்ணே அப்படின்னு மரியாதையே சொல்லிவிட்டாராம். எனக்கு செஞ்ச மாதிரி யாருக்குமே செய்யாது. இதை கேட்டோன்னே எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம். அதே மாதிரி அவர் படத்தில் நாங்கள் போனோம்னா நண்டு வறுவல், எறா வறுவலுக்கு மட்டன் குழம்பு, சிக்கன் குழம்பு, நான்வெஜ்ஜில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் நான் சாப்பிட்ருக்கேன் அவர் படத்தில் போய். அதே மாதிரி கமல் சார் படத்துலையும் சாப்பாடு வகை எல்லாம் நம்மளால சாப்பிட தான் முடியாது, எல்லாமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரவிக்குமார் சார் படத்தில் போயிட்டு யாராவது சம்பளத்தை ஏமாற்றிட்டாங்கன்னா அவங்களுக்கு மறுநாள் வேலையே இல்லை. அவர் படத்தில் போய் நம்ம ஒர்க் பண்ணிவிட்டு வீட்டில் உலைய வச்சுட்டு வரலாம், வீட்டில் உலைய வச்சுட்டு வந்து சார் படம் ஒர்க் பண்ணிவிட்டு சாயந்தரம் போய் அரிசி வாங்கிட்டு போகலாங்கிற நம்பிக்கையில் வரலாம் ரவிக்குமார் சார் படம். சில பேர் வெளியில் உள்ளவங்க ஏமாற்றுவாங்க, அதை ஏமாத்துறாங்கன்னா அவங்களுக்கு வேலை இல்லை. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது நடந்திருக்காக்கா? ஏன்னா இப்போ
நமக்கு வந்து நிர்ணயிக்கிற சம்பளம் ஒன்றா இருக்கும், நம்ம கையில் வந்து கிடைக்கிற சம்பளம் ஒன்றா இருக்கும். இதுக்கு இடையில வந்து நிறைய பேர் கை மாறி வரும். அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? அதெல்லாம் நடந்திருக்கு எனக்கு. ஒரு கேரக்டர்னு பண்ணும்போது அந்த அம்மாவுக்கு ஒரு 5000 ரூபா சம்பளம் கொடுத்துருங்க அப்படிம்பாங்க. ஆனால் எனக்கு கைக்கு வர்றது 2000 தான் வரும். சரி என்ன பண்ணுறது, கூட்டிகிட்டு போகிற ஏஜென்ட் இருக்காங்க, அவங்களுக்கு அசிஸ்டன்ட் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காங்க, இவங்க கைக்கெல்லாம் போய் தான் எனக்கு வரும். அதனால் நான் அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. அவங்களும் இந்த பொழப்பை நம்பி இருக்கிறாங்க. ஒரு நியாயமான காசு எடுத்தால் பரவாயில்ல, நமக்கு வயிற்றுச்சல் இருக்காது. அநியாயமாக எடுக்கும்போது சில மனசு அப்போ கூட நான் சங்கடப்பட மாட்டேன். நீங்கள் தவறுன்னு அவங்கள்ட்ட கேட்கவே மாட்டீங்களா? ஏன் சம்பளத்தை எடுத்திருக்கீங்க? இல்லை, அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன். பரவாயில்ல, அவங்க அதைத்தான் செய்கிறாங்க. தம்பி என்னதான் ஒருத்தரை ஏமாத்தினாலும், திருவிளையாடல்னு ஒரு படம், அதில் வந்து சிவாஜி பாடுவார், சுடுகாட்டில் ஒரு பாட்டு பாடுவார், பார்த்தா பசுமரம் படுத்து விட்டான் நெடுமரம்னு. அப்போ வந்து ஒரு சுடுகாட்டில் ஒரு ஆள் பேர் போட்டிருப்போம் அந்த சமாதியில், அதை பார்த்து பாடுவார், ஏட்டு கணக்கை மாற்றி மாற்றி எழுதி வச்சாரு, ஈசன் போட்ட கணக்கு மாறவில்லை போய் விழுந்தார். நம்ம இருக்கும்போது எத்தனை பொய் கணக்கு எழுதினாலும் மார்க் போடுறவர் அவர் தான். அவர்கிட்ட வந்து நம்ம உண்மையாக இருந்தோம்னா என்றைக்குமே நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாம். என்னை பொறுத்தவரையில் நான் பணம் இல்லைன்னு வருத்தமே படலை. பணக்காரங்கிட்ட போய் அவங்க பணக்காரங்க நல்லா இருக்காங்களே நம்ம ஏழையாக இருக்கோன்னு ஒரு நாள் நான் வருத்தப்பட்டது கிடையாது. பணக்காரங்க நல்லா இருந்தால் அவங்கள பார்த்து சந்தோஷப்படுவேன். நம்மளும் அதே மாதிரி உழைச்சி நல்லா வருவோன்னு நான் நினைப்பேன். ஏன்னா இன்றைக்கி நான் கோடீஸ்வரியாக இருக்கேன். ஏன் சொல்லுங்கள், இன்றைக்கி நான் கோடீஸ்வரி தான். காரணம் கேட்குறீங்களா? காரணம் சொல்லுங்கள். பணம் இருந்தால், கார் இருந்தால், சொத்து இருந்தால், சுகம் இருந்தால் தான் கோடீஸ்வரன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட எதுவுமே இல்லை. இப்போதைக்கு கட்டின துணியோடு தான் இருக்கேன். ஆனால் கடவுள் என்னை கோடீஸ்வரியாக வச்சுருக்கிறார். 2 கண் இல்லைன்னா கோடி ரூபா கொடுத்தா கிடைக்குமா? கிடைக்காது. 2 கை, நம்ம எந்த வேலையும் செய்கிறதுக்கு 2 கை, கோடி ரூபா கொடுத்தா கிடைக்குமா? கிடைக்காது. 2 கால், எங்கே போனாலும் கார் வேணாம், பஸ்ஸு வேணாம், ட்ரெயின் வேணாம், நடந்தே முடிஞ்ச அளவுக்கு போகலாம். கண்டிப்பாக. 2 கால், 2 கிட்னி, ஒரு இதயம், ஒரு மூளை, இதெல்லாம் கடவுள் கொடுத்துருக்கிறது விலை மதிக்க முடியாத சொத்து. அப்போ உலகத்தில் நம்ம எதை வேணாலும் சாதிக்கிறோம். விலை மதிக்க முடியாத சொத்துல உங்கள் நற்குணமும் ஒன்று இருக்குது, அதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்கள் வாங்குற இந்த சம்பளத்தில் உங்களுக்கு என்ன சொல்லணும், பாதி எடுத்துட்டு பாதியை நிறைய பேருக்கு உதவி பண்ணுறீங்கன்னு சொல்லி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அது எப்படின்னா, நான் எனக்கு சின்ன வயசுலேருந்தே எம்ஜிஆர் படம் பார்க்குறேன். எங்கள் அம்மாவும் அந்த மாதிரி இறக்கப்பட்டவங்க தான். சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரு 100 ரூபா கொண்டுக்கிட்டு கோயிலுக்கு போயிட்டு வரலான்னு போவேன். திருவேற்காடோ மாங்காடோ பஸ்ஸுக்கு வேணும், 100 ரூபா போதும் அப்படின்ட்டு போவேன். வழியில் யாராவது ஒரு குழந்தைய வச்சுட்டோ இல்லை சாப்பிடாமலோ இருந்தாங்கன்னா அந்த காசை அவங்களுக்கு கொடுத்துட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன். கோயிலில் போய் நான் அபிஷேகம் பண்ணி அந்த பால் வாங்கி அர்ச்சனை பண்ணுறதுக்கு அந்த காசை அவங்க சாப்பிட்டு போனால் எனக்கு 2 ஒன்று தான். அதை தான் இன்றைக்கி வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அந்த வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரியாதுன்னு சொல்லுவாங்க, தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்னால் முடிஞ்சது, எனக்கும் கீழே எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ பசிக்கு, சாப்பாட்டுக்கு, பஸ்ஸுக்கு. அதாவது ஒரு சிலர்லாம் வீடு தேடியே போய் உதவி பண்ணிட்டு வரீங்கன்னு சொல்லிலாம் நிறைய கேள்வி. என்னால் முடிஞ்சது, ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா அவங்கள வீட்டில் போய் பார்த்துட்டு என்னால் முடிஞ்சது அவங்க முதல்ல கேட்பேன், உங்களுக்கு என்ன பிடிக்குது சாப்பிட்றதுன்னு கேட்பேன். ஏன்னா அந்த மனசில் சாப்பாடுன்னு ஒன்று இருக்கும். காசு பணம் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. அந்த சாப்பாடு என்ன பிடிக்குங்கிறத கேட்டு வாங்கி கொடுக்கலாம். ஒருத்தர் புடவை கேட்பாங்க, ஒருத்தர் எனக்கு பிரியாணி பிடிக்கும் வாங்கி கொடுப்பாங்க. இது என்ன கொடுமை, ஒரு ஆள் உடம்பு முடியாமல் இருக்கிறாரு, போய் எல்லாரும் பார்க்க போகிறாங்க, அவர் குடிச்சே உடம்பு சரியில்லை, என்ன கேட்குறாங்க, அவர் குடி கேட்குறாரு, வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் சாக போகிறாரு. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒரு சாக போகிறாரு, நீங்கள் ஒன்று வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு. நான் ஒன்று வாங்கி கொடுத்தோன்னா அது சாப்பிட்டோன்னே உயிர் போயிடுச்சு. அவங்களுக்கு அதில் தான் ஆசைப்பா, அவங்களுக்கு அதில் தான் ஆசை. அதனால் வந்து யாருக்கு என்ன ஆசையோ, அது கெட்டவங்கன்னு அவங்க நம்ம குடியாரேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அவங்களுக்கு என்ன மனசில் ஆசையோ அதை நம்மளால் முடிஞ்சதை செஞ்சு. இவர் மயில்சாமி என்ன சொல்லுவார், குடிக்கிறவங்க தான் உலகத்தில் எல்லாரும் சொல்ல முடியாது, பாதி பேர் குடிக்கிறவங்க தான். ஆனால் குடித்தா குழந்தையாக மாறணும், கொலைகாரனாக மாறக்கூடாதும்பார். அவர் சில மீட்டிங்களில் பேசி நான் பார்த்துருக்கேன். குடித்தா குழந்தையாக மாறணும், கொலைகாரனாக மாறக்கூடாது. அந்த வாக்கியம் எனக்கு பிடிச்சிருக்கு. குடிகாரங்க எல்லாரையும் நான் கெட்டவங்கன்னு சொல்லலை. குடிச்சிட்டு அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யணும், கெட்டது மட்டும் செய்யக்கூடாது. கெட்டது செஞ்சால் உலகம் யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. அடுத்தவங்களை இம்சப்படுத்துறது, திட்டுறது, சண்டை போடுறது, பிரச்சனை பண்ணுறது, வீட்டில் பொண்டாட்டி அடிக்கிறது, அம்மாவை அடிக்கிறது, பிள்ளைகளை அடிக்கிறது, சாப்பாட்டுக்கு இல்லாமல் அவங்க குடிச்சிட்டு வந்து அவங்கள பட்டினி போடுறது, அதெல்லாம் பாவம் ஐயா. அதை அவங்களா பார்த்து திருந்திக்கணும். நம்ம திருத்த முடியாது, அவங்களா திருந்தணும். குடிக்கிறவங்க எல்லாரும்
நல்லவங்க இல்லை, குடிக்காத எல்லாரும் நல்லவங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. எல்லாத்துலேயும் எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க குடிக்கும்போது நம்ம குடும்பம் வீடு வாசம் அடுத்தவங்களை துன்புறுத்தாமல் குடித்தா யாரும் கேட்க மாட்டாங்க. கண்டிப்பாக. அதுதான் உண்மை. அதாவது நிறைய படங்கள்லையும் நிறைய சீரியல்களையும் வந்து உங்களை நல்ல கதாபாத்திரம் பண்ணி தான் பார்த்துருக்கோம். நெகட்டிவ் அதாவது வில்லியா வந்து ஒரு சில சீரியல் பண்ணியிருக்கீங்கல்ல, அதை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? வில்லியா நான் நிறைய பண்ணதே இல்லை. நான் மேக்கப் போட்டு கொஞ்ச நேரம் என் கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் என்ன பண்ணுவாங்க, மல்லியாக்கா உங்களுக்கு கொஞ்சம் மேக்கப் போட்டு விடுறேன்னு சொல்லுவாங்க. சரி போட்டு விடுங்கம்மான்னு சொல்லுவேன். சொல்லிவிட்டு எல்லோரும் சாட்டுக்கு வாங்கம்மான்னு கூப்பிடும்போது டைரக்டர் வந்து மல்லியாக்கா உங்களை யாரும் மேக்கப் போட சொன்னது, போய் கழுவிட்டு வாங்க, உங்களுக்கு டல்லான சீன் தான் இங்கே அப்படிவாங்க. அந்த மாதிரி எனக்கு வில்லி அதெல்லாம் வராது. இல்லை ஒரு சீரியல் கூட நான் பார்த்தேன், குழந்தை திருடிட்டு போகிறது மாதிரி. குழந்தை வில்லிக்கு அஸ்டண்டாக இருந்திருக்கேன், வில்லிக்கு கூட அஸ்டண்டாக இருந்திருக்கேன். ஆமாம். அப்போ வந்து ராதி அம்மா சீரியல்னு ஒன்று செல்லமே நாடகம் நடிச்சிருக்கேன். அப்போ குழந்தைய வச்சுக்கிட்டு எல்லா இடத்துலையும் அப்போ வந்து ஒரு ரிஸ்கான சீன் நான் நடிச்சிருக்கேன். முடிவு உங்கள் கையில்னு ஒரு நாடகம். அதில் வந்து அர்ச்சனா அம்மா ஹீரோயினி. அந்த அம்மா குழந்தைய நான் தூக்கி வச்சுட்டு பிச்சை எடுப்பேன். எங்கே எடுப்பேன்னா நம்ம நூறடி ரோடு புத்தூர் கட்டு இருக்குல்ல, அந்த சிக்னல் பயங்கரமான சிக்னல். அதில் வந்து அதுக்கு முன்னாடி ஒயின் ஷாப் ஒன்று இருந்துச்சு, புத்தூர் கட்டுக்கு முன்னாடி ஒயின் ஷாப் ஒன்று இருந்துச்சு. அந்த கடையில் கேமரா வச்சுட்டாங்க. அந்த கடை டேபிளில் கேமரா வச்சுட்டாங்க, ஆள் யாருமே இல்லை. கேமராவை ஆன் பண்ணி வச்சுட்டு நான் அந்த மெயின் சிக்னலில் குழந்தை தட்டு ஒரு மூட்டை இதை வச்சுக்கிட்டு அந்த நிற்கும்போது கரெக்டாக பாஸ் பண்ணி வரணும் பிச்சை எடுத்துகிட்டு. அந்த ஒரு சிக்னல் போனோன்னா பாஸ் பண்ணி போயிடுறாங்க. அடுத்த சிக்னல் கட் பண்ணால் இந்த பக்கம், அந்த 3 சிக்னலையும் அதில் கட் பண்ணி நடிச்சிருக்கேன் நான். அது ஒரு ரிஸ்கான சீன் தான். போலீஸ் இல்லை, டிராஃபிக் இல்லை, எதுவுமே இல்லாமல் முடிவு உங்கள் கையில்னு ஒரு அது நிறைய சீரியல்லாம் நிறைய வித்தியாசம். அதேமாதிரி ராதி அம்மா நாடகம் செல்லமே நாடகம் எங்கே பார்த்தாலும், ஏன்னா பெரும்பாலும் எனக்கு எங்கே போனாலும் ஒரு போலீஸ்காரம்மா வருவாங்க, நான் எங்கே போனாலும் நான் போலீஸாக வரேன், நீ எங்கே போனாலும் கைதியாகவே வரேன் அப்படிம்பாங்க. அதே மாதிரி நம்ம திருச்செல்வம் சார் கோலங்கள் நடிச்சாங்க, தேவயானிம்மா கூட ஒரு நல்ல கேரக்டர். அவங்களும் ஏதோ கொலையை பண்ணிட்டு அவாண்டா பழியை போட்டு வந்திருக்குறாங்க, சாக போகிறேன்னு நிற்கிறாங்க. அப்போ நான் சொல்லுவேன், ஏம்மா நீ சாக போகிற, நான் என் கதையை கேட்டீன்னா நீ சாகவே மாட்ட, நான் உயிரோடு இருக்கிறேன்னா அது பெரிய விஷயம். என் புருஷன் குடிகாரன், குடிச்சிட்டு என்னையும் அடிப்பான், என் பிள்ளையும் அடிப்பான், இந்த உலகத்தில் நம்ம வாழ வேணாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஆற்றுல போய் என் பிள்ளைய 2ஐயும் தூக்கி போட்டு நானும் குதிக்கலான்னு போகும்போது என்னை மட்டும் காப்பாற்றிடுவாங்க, என் பிள்ளைய 2 செத்து போவாங்க. அப்படியாப்பட்டவன் நானே உயிரோடு இருக்கும்போது நீ ஏமா சாகணும் அப்படிங்கிற சீனை பார்த்துட்டு ஒரு அம்மா ஊருக்குள்ளே அழுதுட்டாங்க. ரொம்ப ஒரு நல்லா நடிச்சிருந்தம்மா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அக்கா இந்த பழனி படத்தில் இந்த கே நகர் குறுக்கு சந்து அந்த மாதிரி ஒரு காமெடி ஒன்று பண்ணுவீங்களே, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா அவர் பரத் சார்ட்ட நீங்கள் சொல்கிறது வந்து தவறான அட்ரஸ், அந்த அட்ரஸில் அங்கே நடக்கிற விஷயம் வேறு. அந்த சீன் பண்ணும்போது உங்களுடைய அனுபவம் எப்படிக்கா இருந்தது? அது எனக்கு நான் எதிர்பார்த்தே போகலை. நான் ஒரு 50 பேரில் தான் நான் போயிருந்தேன், எதிர்பார்த்தே போகலைங்கும்போது என்ன பண்ணாங்க, திடீர்னு கூப்பிட்டு அக்கா நீங்கள் இந்த சீனை பண்ணுங்கன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் டைலாக்கை சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ புஷ்ப மேடம் என்ன பண்ணுவாங்க, சாமி கும்பிட்டு வருவாங்க, அம்மா தங்கச்சி கல்யாணம்மா, ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யுங்கம்மா அப்படின்னு நான் கேட்பேன். அந்த அம்மாவும் கொடுக்க போவாங்க, பர்ஸை திறந்து கொடுக்க போவாங்க. அதுக்குள்ளேயும் பரத்து தம்பி வந்து கொடுக்காதீங்க கொடுக்காதீங்க, ஏப்பா கொடுக்குற தெய்வத்தை குறுக்க வந்து கெடுக்கிற அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கொடுக்காதீங்கம்மா, இவங்கெல்லாம் ப்ராடு, இப்படியே எல்லாரையும் ஏமாற்றி காசு வாங்குறவங்க. யாரை பார்த்துப்பா ப்ராடுன்னா, நீ மட்டும் 800 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டு 1000 ரூபா பில் எழுதி கொடுத்துட்டு அம்மாட்ட வாங்குறீல்ல, அது மட்டும் பொய் இல்லையா, நாங்கள் கேட்குறது மட்டும் பொய்யா அப்படி. அப்புறம் இவர் ஒரு பயந்துட்டு என்ன பண்ணுவார், அப்போ உண்மையான அட்ரஸை சொல்லு. அந்த அம்மா சொல்லுவாங்க, ஏப்பா பிச்சைக்காரிகிட்ட போய் சண்டை போடுற, விடுப்பா அப்படிவாங்க. இல்லைம்மா இதெல்லாம் விடக்கூடாது. அப்போ உண்மையான அட்ரஸை சொல்லு. நான் எனக்கு ஒரு பயம், அட்ரஸ் தானே எழுதிக்கப்பா அப்படின்னு. கே நகர் நம்பர் 9 கவிதா ஒயின்ஸ் நியர், நீ இப்போ நகர் வந்துட்டான் பெருசா, ஏம்மா முதல்ல டிரைவரை மாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். போன அங்கிட்ட ஒரு பிச்சைக்காரி நின்றுட்டு கேட்பா, என்னம்மா இங்கே பிரச்சனை அப்படின்னு. ஏதோ ஒரு சிபிஐ மாதிரி ஒருத்தன் வந்து என்னை கேள்வி கேட்குறான், ஒரு பொய்யான அட்ரஸ் சொல்லிவிட்டேன், அங்கே போய் விளக்கமா தடி வாங்குவான்னு சொல்லுவேன் நான். அந்த அம்மா கிடந்துச்சு பொய்யான அட்ரஸ், ஹீரோயினி அட்ரஸ். ஆமாம், அந்த கதை கொஞ்சம் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம்.
ஏன்னா அதுல வந்து உங்களுடைய முகம் நிறைய பேருக்கு நல்லா தெரிய நிறைய வந்தது. பேருக்கு நமக்கு ஒரு சந்தோஷம் ஐயா. கண்டிப்பா 1000 கவலையில போவேன், 1000 கஷ்டத்துல போவேன். சாப்பிடாம கூட 3 வேளையில ஒரு நாள் 3 வேளை சாப்பிட்றோம். அந்த 3 வேளையும் நான் பட்னியா இருந்திருக்கேன். அந்த 3 வேளையும் அதெல்லாம் ஒரு காலங்கள். அதை என்னால் எவ்வளவுதான் நான் கோடி கோடியாக சம்பாரிச்சாலும், சினிமாவில் நான் பெரிய ஆளாக வந்தாலும், உழைப்பால பெரிய ஆளாக வந்தாலும், சினிமாவில் உழைச்சா தான் நம்ம நடிச்சா தான் நடிப்பு. கண்டிப்பா இல்லை வெளியில் போய் எந்த வேலை பார்த்தாலும் உழைப்பு தான். இதுவும் உழைப்பு தான், அதுவும் உழைப்பு. எப்படி நான் உயர்ந்தாலும் நான் வந்த வழி என்னால் மறக்க முடியாது ஐயா. என்னால் முடிஞ்சது. நான் எதையுமே விரும்பலை. நம்ம இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் 1 வயசுலேருந்து 100 வயசு தான் ஒரு மனுஷனுக்கு கணக்கு கடவுள் கொடுத்துருக்குறது. 1 வயசுலேருந்து பிறப்பில் இருந்து இறப்பு வரை 100 வயசு கணக்கு. அந்த 100 வயசில் குழந்தை பிறந்தவனையும் சாகுது, 10 வயசுலேயும் சாகுது, 5 வயசுலேயும் சாகுது, 20 வயசில் சாகுறான், 50ல் சாகுறாங்க, 100ல் சாகுறான். அந்த இருக்கிற காலம் இந்த 100க்குள்ளே தான். அதுக்குள்ளே நம்ம சாதனை ஏதாவது ஒன்று இருக்கும். அந்த சாதனை பண்ணிட்டு போகணும். வந்தோம் வாழ்ந்தோம் போனோம்னு போகக்கூடாது. ஆனால் இது வரைக்கும் நான் சாதிக்கலை. இனிமேல் சாதிப்பேன்னு தெய்வத்தோட நம்பிக்கை இருக்குது. உங்களோட நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. கண்டிப்பாக கூடிய சீக்கிரமே சாதிச்சிருவீங்க. இன்னும் நிறைய பெரிய பெரிய ரோல்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக. ஆல் தி வெரி பெஸ்ட்க்கா.